அகத்திய ஆற்றல், சிவ ஆற்றல், சித்த ஞான ஆற்றல், அத்துணை ஆற்றலையும் தன்னகம் கொண்டிருக்கும் பரந்தாமனுடைய ஆற்றல் கொண்ட ஆசி கேட்டு அகத்தியனுக்கு கொடுக்கும் பானத்தை மறந்து விட்டார்கள் யாவரும். குறை ஒன்றுமில்லை, அற்புதமாக ஆற்றலாய் நல்லாசிகளை கேட்டு ஏற்று பெற்று அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம். அதான் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சின்னு நினைச்சாகலாம். மணி என்ன ஆகுது? 1:45. அகத்திய பெருமான் எப்படி சாப்பிட்டு காப்பி குடிக்கலாமா? எப்படி தான நிலை, அன்னதான நிலையை தொடர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம். சாப்பிட்டே காப்பி குடிச்சிடுவோம். இல்லை, சாப்பிட்டு உடனே டீ கொடுங்க. ஒரு சிறு வேடிக்கை நிலைக்காக அகத்தியன் உரைத்தோம் சித்தனே. ரெடி வேணுங்க. அவன் பெஞ்செல்லாம் போடுங்க. அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஜெகமகா சபையிலே ஜெகப்பேராற்றலாய் அகத்தியம் அமர்ந்த சபையிலே அற்புதம் நிகழும் சபையிலே இறை சூட்சமம், உயர் சூட்சமம், உன்னத மகா சூட்சமம், மகேஸ்வரன் சூட்சமம் இடையராது தடையராது அற்புதமாக நடைபெற்று வருகின்ற தேவலோக சித்த சபையிலே தேவர்களும் சித்தர்களும் குழுமி தேவ மகா வல்லமையான அற்புதமான ஆலோசனை நிலைகளை அலா உலாவி அற்புதமாக மகிழ்ந்திருக்கின்ற ஆனந்த நிலையிலே, அற்புத நிலையிலே, பேரானந்த பெருமகானந்த சிவ ஆனந்த நிலையிலே சித்தர்கள் சூழ்ந்திருக்கின்ற சிவ பெரும் மையத்தை, சிவ வளையத்தை, சித்த பிரபஞ்ச வளையத்தை அற்புதமாக மைய நிலையிலே அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற தலைமை தவ சிவ மகாமுனியின் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உயர் சித்தனே உன்னத பெருமகனே உயர் உரை உரைத்து உன்னத உரை உரைத்து இறையாக உரை உரைத்து அற்புதமாக இறை மகா சபையிலே இறை கொள்ளும் அற்புதமான தருணமிலே அகத்தியனை அற்புதமான அருளாசானை பேராசானை பெரும் கருணை வடிவத்தை உயர்வாக உன்னதமாக உத்தமாக நடந்தேறிய அற்புதமான பூஜை கண்டு மகிழ்ந்து அற்புதமாக ஆனந்த கோலமிட்டு அற்புத கோலமிட்டு சிவ சித்த மகா கோலமிட்டு அமர்ந்திருக்கின்ற பேராற்றலே வருக, பெரும் கருணை வடிவமே வருக, உயர்வான உன்னதமான உத்தமமான மகா சபையிலே மகத்துவம் மிக்க அற்புதமான அத்தகைய மதிய நேர அத்தகைய அமுது பகிரும் அற்புதமான அத்தகைய நிலையிலே அகத்திய பெருமகனார் வந்து அமர்ந்து அமுதுண்டு அத்துணை கணங்களும் உடனிருந்து அற்புதமாக அத்தகைய நிலை கொள்ளும் அற்புதமான நிலையான அத்தகைய காட்சிகள் தொடர்ந்தேறி நடந்தேறி சிறந்தேறி வருவது போல் ஏகோபித்த ஏகாதசி திருநாளிலே ஏக கணங்களுடனே வந்து ஏக மகா சித்தனாக அமர்ந்து ஏக சபையிலே ஏக நேரத்திலே அத்துணை நிலைகளும் அகத்தியத்துக்குள் இருந்து உணமருந்தும் நிகழ்வாக நிகழ்ந்தேறிட திருவடி பணிந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை வருக வருக என நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா அகத்திய வாளை சித்த சபை நோக்கி வந்து அமர்ந்து வாழ்ந்து வருகின்ற உயர் சித்தனே உன்னத பெருமகனே வருக 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 வருக.
கலியுகமதில் சித்தர்களை உருவாக்கும் சிவசபை ஆசான் அமர்ந்த சிவமகா பாலை சித்த சபைதனிலே ஏற்றம் கொண்டு நல் ஏகாதசி பெருவிழா சற்சங்க திருவிழா கண்டு இணையில்லா ஆற்றல் இவ்வாற்றல் என்றுணர்ந்து வந்து அமர்ந்து சித்தனோடு இணையாய்க் கண்ட சீடர்கள் யாவருக்கும் சித்தனுக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி உலகோர்கள் உய்வித்து உயிர்நிலையாய் இறைநிலை பெற்று ஞான நிலையோடு யுகமாற்ற நிகழ்விற்கு யாவரும் வளம் வர வேண்டும் என்னும் அற்புத நிலை கொண்ட தன் எண்ண நிலையோடு வளம் வரும் பிரபஞ்ச மகா சபையில் நடைபெறும் ஏகாதசி திருவிழா தான தர்ம கைங்கரிய நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி இணையாய் வந்து அமர்கின்றோம். துணையாய் வரும் அவதார கணங்களோடு பரந்தாமனின் அவதார கணங்களோடும் அவ்வப்பொழுது உள்வந்து வெளிப்புகும் ஆற்றல் கொண்ட சித்த கணங்களோடும் அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு வந்து உணவு பருகுகின்றோம் என்னும் நல் நிகழ்வை சுப நிகழ்வாய் அறிவித்து எழுகின்றோம் யாம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. 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 நற்காவிரி நீராய் வழிந்தோடிய சிவகமண்டல நிலைகளிலிருந்து அருள் ஏகாதசி பெருவிழாவின் அன்னதான நிலைதனை உலகோர்க்கு யுகத்திற்கு பறைசாற்றி அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். தொடர்க தான நிலை. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.
கொண்டு நாசி அடைத்த பொழுதும் சித்தர்கள் உள்வரும் பொழுது சூட்சமம் நிகழும். கணங்கள் எல்லாம் உணவருந்தும் அற்புத வேலையை காண்கின்ற நிலையும் ஒரு நல்லாசியே பிரபஞ்ச மகா சபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவதாரங்களில் 3-4 அவதாரங்கள் உணவருந்துகின்றன. சுட்சமம் நடந்தேறுகிறதப்பா சிவசபையிலே. பெருமகா சுட்சமம் நடந்தேறுகின்றது. வெகு விரைவாய் வேண்டுவோர்களுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் காலங்கள் வெகு விரைவாய் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. அவதாரங்கள் உற்று நோக்குகின்றன. அவரவர் கர்ம வினைகளை நீக்குகின்ற அற்புதமான பணிகளில்
வந்து அமர்கின்றான். சித்தனே, வாமனன் வந்து அமர்கின்றான். நேர்நிலையாய், நல்நிலையாய், சக்கரதாரியாய் வாமனன் நிற்கும் தளமது, அவன் காட்டும் தளமது, தன் தன் கரம் தன் கால்கள் நீட்டும் தளமெல்லாம் இறைமகா சபை தளமாய் விளங்கும் சிவமகா வாழை சித்த வாமன வடிவத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கிறார். நமோ நமக வாமதேவாய நமோ நமக. சிறுகரமாய் சிறுகால் தடமாய் அமர்ந்த பொழுதும் உலகை அளந்தவன் உலகை ஆள்பவனின் அவதாரம் அது. உலகை ஆள்பவனின் நிலை போல் யுகத்தை சபையாளும் யுகம் மாறும் நிலைதனை சபை ஆண்டு யுகம் ஆளும் என்ற அகத்தியன் உரை. இன்று பருகும் இனிப்பு நிலை பிரபஞ்ச மகாசபையின் ஆசியின் ஒளிர் வெளிர் நிலை போல் அற்புதமாக காட்சியளிக்கின்றது. கனியோடு இனிய இனி உருளையும் கனியும் இவ் இனிமை உணவும் கலப்பது போல் சித்தனோடும் நூலோடும் சபையோடும் கலந்திருக்கும் சீடர்கள் யாவரும் அகத்தியன் சரீரத்திற்குள் செல்வர் இது போல் என்று அகத்தியன் உரைக்கின்றது. தென்காசிக்கு கிளைச்சபைக்கு போறதுக்கு அனுமதி. சிவசபை கால்பதிக்கும் தடங்கள் எல்லாம் இறை மகா சபை கிளைச்சபை தலங்களாகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றவாறு அற்புதமாய் செல்லும் தடமதற்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். இறையை, இறை காட்சியை, இறை உரையை அமர்ந்து கண்டவன் அழைக்கும் அழைப்பு, இறை சபை ஆசானுக்குள் இறை அமர்ந்துள்ளான் என்று கண்டு அவன் அழைக்கும் அழைப்பு. அகத்தியன் அனுமதி நல்குகின்றோம். உடன் பாம்பாட்டியும் விஸ்வாமித்திரனும் இணைந்து வருவான் என்று உரைக்கின்றோம். என்னே ஒரு பேரானந்தம் அகத்தியனை இயல்பு முறையில் அமர வைத்து அழகு பெற அற்புதமாய் உணவு பரிமாறி அவன் உணவுண்பதை அகமகிழ்வோடு கண்டு கொண்டிருக்கும் நிலை கண்டு என்னே என்னுடைய பெருமித பேரானந்தம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான்.
ஜெயமாகும் நிலைகளெல்லாம் அனைத்து நிலையும் சுயம் என்றுணர்வுக்குள் இல்லாது அது அத்துணையும் இறை காட்டும் நல் அபயம் என்று உணர்வோருக்கு அத்துணையும் ஜெயமாகும் என்ற அகத்தியன் உரை. வைகுண்ட ஏகாதசி பெருநன்னாளில் பிரபஞ்ச மகா சபை சீடர்களோடு அவரவர்களின் குலதெய்வங்கள் எல்லாம் ஆற்றலாக ஒன்றாக வந்திருந்து அனைத்து நற்பூஜைகளிலும் கலந்து சச்சங்க நிகழ்விலும் கலந்து அமர்ந்த சீடர்களோடும் அமர வேண்டும் என்றும் நினைந்து நாடு நகரம் தாண்டி ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களோடும் குலதெய்வங்கள் அமர்ந்து அருள்பாலிக்கின்றன என்ற நிலையையும் அகத்தியன் உரைக்கின்றோம். குலதெய்வம் எங்கிருக்கின்றது, எத்திசையில் இருக்கின்றது என்று அறியாதோருக்கும் அகத்தியன் குலதெய்வமாய் அணைத்து நின்று காப்போம் என்னும் ஆசையையும் விளக்குகின்றோம். கால சூழலுக்கு ஏற்றவாறு இது உச்சிதமாக தயாராகவில்லை என்று அவர்கள் இறுதியாக இனிய இனிப்புதனை உண்பவன் அனுமனின் சொல் கேட்டு கண்டேன் சீதையை என்று உரைத்த உரை கேட்டு உணவுண்ணும் ராமபுரான். நிலைகள் மோட்சகதி நிலைகள் வேண்டி வந்து வணங்கி நிற்கின்ற ஆன்மாக்களுக்கும் வைகுண்ட ஏகாதசி திதி திருநாளில் பிரபஞ்ச மகா சபைதனில் அப்பணியும் நற்பணியாய் நடைபெறுகின்ற சிற்பமே அவ்வாறு அக்கணங்கள் எல்லாம் வந்து நின்று
அமர்ந்து அவரவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஒன்றாக வந்தமர்ந்து உணவுண்ணும் அற்புத கோலம் நடைபெறுகின்றது என்ற வழி வழியாய் இணை வழியாய் துணை வழியாய் என்ற நம்பிக்கை நிலையோடு சபை நாடி சபை சூட்சம நூல் நாடி நூல் தாங்கும் சிவசபையின் ஆசானை நாடி சபைக்குள் இருக்கும் ஆற்றல்கள் அனைத்தும் இகலோகத்தில் நல்நிலையாய் நடந்தேற்றும் நம்மை என்று இகலோக நிலைக்குள் பரலோக நிலையை காணலாம் என்ற அதீத ஆற்றல் கொண்ட நம்பிக்கை நிலையோடு வந்தமர்ந்து நற்பூஜை கண்டு கொற்றவன் சபையில் நற்சச்சங்க விழா காணும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இணை பெறும் துணை பெறும் நிலையாய் ஏற்றம் கொண்ட சித்தனோடு இணை நிலையாய் வந்தவளுக்கும் ஆசி வழங்கி அவளினை பார்வதியாய் சித்தனை சிவமாய் வணங்கும் அத்துணை சித்தர் தேவ கணங்கள் ஆசி பெறும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம். சித்தர்களும் தேவர்களும் உணவுண்ணும் அருட்திரு அன்னக்கரத்தால் அகத்தியன் நல்லாசி வழங்கி எழுகின்றோம். சிவனிகழ்வாய். நிலை பெறும் சபைகளில் நல்நிலையாய் நல்முதல் நிலை பெற்று ஏற்றம் கொண்டு நல் மருத்துவ நிலைதனிலும் அற்புத நிலையோடு வளம் வருவதற்கும் வாரிசுகளுக்கும் ஆன்மீக நிலைகளை கற்றுத்தரும் ஆற்றல் பெறுவதற்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். சித்த தேவ கணங்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று ஆற்றலாய் வளம் வரும் இக்கேணி நிலை இத்தகைய தரணியாளும் சபைக்கு வழங்கப்பட்ட பெரும் கொடையாகும் இந்நிலை என்று அகத்தியன் உரைத்து இந்நிலையில் அமைந்த சபை எங்கும் எப்பொழுதும் இதுபோன்று அருள் திரு நீராய் பெருகி நிற்கும் சபை என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு நிற்கும் அத்துணை கொடிமரங்களும் இணை நிலையில்லா பிரபஞ்ச ஆற்றல் பெறும் நிலை பெற்ற கொடிமரங்களாய் உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். அருள் திரு செல்வியினுடைய அருள் திரு காவல் நடைபெறும் இச்சபையில் அனைத்து நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளே என்று சித்தனே ஆசி வழங்கிய எழும் உபதேட நிலைகள் ஏற்றம் கொண்ட உபதேத நிலைகளை சித்தனின் திருவாய் மூலமாக பெறுகின்ற அற்புதமான ஆசி பெறும் சீடரே, சபை என்றால் என்ன, சபைக்குள் இருக்கும் ஆற்றல் என்ன, இறை ஆற்றல் என்ன, ஞான ஆற்றல் என்ன என்னும் தத்துவத்தினை கடைபிடித்து சித்தனோடு வலம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கும். சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலை கண்டு நல்நிலையாய் சபையோடு இணைந்து வளம் வர தேவியை அகத்தியன் அழைக்கின்றோம். ஆற்றலும் இருந்து நற்தொடர்பாய் நல் இயல்பு தொடர்பாய் வளம் வந்து நல்லாசிகள் தன்னை சார்ந்தோருக்கும் மூலமாக உமது அடிப்படையில் சரணாகதி நிலையின் மூலமாக வளம் வர நாம் அகவையினோடு நல்லாசிகள் வளர்கின்றோம். இணைநிலை துணைநிலை யாவும் உன் சரணாகதி நிலைக்குட்பட்டு நல்லாசிகள் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களில் இருந்து வழங்குகின்றோம். அருள் திருமகா சூர சம்கார வேல் பெற்று சித்தனின் கரந்தொட்டு வளர்க்கும் திருநீட்டு சாம்பல்களை தன் இல்லமதிலும் தன்னை சார்ந்தோரின் இல்லமதிலும் வைத்து வணங்கி வர அத்துணை நிகழ்வுகளும் நல் சுப நிகழ்வாய் நடந்தேறும் என்ற அகத்தியர் நல்லாசி வழங்கு. வாரிசுகளின் அற்புதமான அருள் குணநலங்கள் ஆரோக்கிய நலவளங்கள் யாவற்றுக்கும் இறை மகாசபை துணை நிற்கும் என்ற அகத்தியர் நல்லாசி வழங்கி அவர்கள்